நன்றி சார். அடுத்ததாக நவம்பர் 26 வழக்கறிஞர் மாணவர் சங்கம் சார்பாக திரு ஆர் தினேஷ் பாபு வழக்கறிஞர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். நேரம் குறைவு உள்ளதால் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே என்ன காலி வயசில் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழாவில் என்னையும் பேச அழைச்சதுக்கு. இந்த புத்தகத்தோட தலைப்பு சரியான தலைப்பு தான். முதுகுளத்தூர் சதியும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு. இந்த முதுகுளத்தூர் கலவரம் அவர் அட்வொகேட் போசானி சொன்ன மாதிரி இன்னைக்கும் பேசணுமான்றத ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பா முன்னெப்போதும் இல்லாதவரை இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கு. அப்ப இதுவரைக்கும் புத்தகம் வந்து முதுகுளத்தூர் கலவரத்தை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளை திருப்திப்பட்டிருக்காண்டிதான் அந்த புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. உதாரணம் சொன்னா இப்ப எல்லாருமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு எதிராக ஒரு புத்தகத்தை சொன்னோம்னா தினகரன் அவர் எழுதின ஒரே ஒரு புத்தகத்தை காங்கிரஸை திருப்திப்படுத்திருக்காண்டி அவர் எழுதின ஒரே புத்தகத்தை தான் திரும்ப எல்லாருமே பயன்படுத்தியே இருக்காங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் ஆனாலும் ரெண்டு சைடுமே இது வந்து ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு போய்கே இருக்கு. இதுல யாரு தீர்ப்பா? இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு எப்படி இருக்கும்? இப்போ நல்லா படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி. இப்போ சமீபத்தோட ஒரு தலைவர் வந்து அடிக்கடி சொல்றாரு, எங்க ஐயா வந்து நின்று இருந்தாரு, அவரு இம்மானுவேல் சார் வந்து ஒரு இளைஞர், என்னடா இவர் முன்னாடி போய் நீ பேச வச்சிருக்கீங்கன்னாரு, கொலை நடந்து போச்சு அப்படிதான் தவறுதோட அவரு சொல்றாரு. அதையும் சில பேர் இப்ப கேட்டுக்கிருக்காங்க. இந்த சாட்சியில வந்து அவர் பெருமாள் பீட்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவரு சாப்பிட போறப்போ நாங்க பின்னாடி திறந்து போனோம், அந்த ராமநாதன் அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போனோம். அப்ப பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து அமைதி கூட்டத்துல பேசுற காட்டிலையும் இந்த இடத்துல அவர் ஜாதி ரீதியா பேசினான்னு சொல்றாரு. அப்ப அவரே தெளிவா சொல்றாரு, அமைதி கூட்டத்துல அவர் ஜாதி ரீதியா எந்த விஷயமும் அவர் பேசணும்னு அந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றாரு. காங்கிரஸ்ல அவர் இருக்கிற காலத்துல இருந்து எனக்கு தெரியும், ஒரு மாற்று சாதியில இருந்து அவர் ஜாதி பார்க்கலன்றது அவரையும் அந்த இடத்துலயும் அவரையும் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனே அவர் வேலுசாமியை போய் பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப இந்த இதுல வந்து யாரு சொல்றாங்க நல்லாவே தெரியுது. இப்ப இந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தேவர் வந்து வெற்றி பெற்றாரு, இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு மாதிரியே தான் இடைத்தேர்தல். மந்திரிகள் எல்லாரும் இங்கேயும் வட்டம் போட்டுருக்காங்க. அங்கேயும் பகவத்சாமி தலைமையில இருக்கும் போது அவர் தோல்வி ஏற்றுக்கிறோம்ல, அந்த தோல்வி வந்து அவங்க 1967 வரைக்கும் தொடர்ந்தே தான் வந்துருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இப்ப மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா யாருக்கு அவங்க நினைச்சா சின்னத்தை கொடுப்பாங்க, யாருக்கும் கொடுக்காம இருப்பாங்க. அதே மாதிரிதான் 1957 இடைத்தேர்தலையும் அவங்க சின்னத்தை மாத்தி கொடுத்தும் ஃபார்வர்ட் பிளாக் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் கூட வெற்றியை அந்த கட்சியை சிறுமைப்படுத்தணும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் தேவர் ஆவர் தெரிவிக்கிறார் காரணத்துக்காக தொடர்ச்சியா அவரை சிறுமைப்படுத்தணும் நினைச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா சில அறிவுஜீவிகள் அரசியல் புலிகள் வந்து தேவர் ஒரு வட்டார தலைவர் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒண்ணு அவர் எப்பயும் அவர் தேர்தல்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. அவர் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே பர்மாவில் தமிழர் சங்கம் அவர் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி வைக்கிறேன். இந்த முதுகுளத்தூர் சதியை இந்த புத்தகத்தின் வழியாக கண்டிப்பா முறியடிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதிய மூத்த வழக்கறிஞர் எஸ் மனோகரன் அவர்களுக்கும் மீட்சி அமைப்புக்கும் எனக்கு பேச வாய்ப்பு மிக்க நன்றி.